ஹாய் யூஎஸ், வெல்கம் டு அம்புடுதா மீடியா. இன்னைக்கு நாங்கள் எந்த படத்தை பற்றி பேச போகிறோன்னா தங்கலன். நாங்கள் இல்லை, இவர். நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் உட்கார போகிறேன். அந்த படம் பார்க்கலையே. ஆனால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பே அந்த சியான் விக்ரம் அவரோட ஆக்டிங் எப்படிங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே சியான் விக்ரம் மேலே கோவம் தான் வருது. ஏன்றது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். கேப்டன் ஆஃப் த ஷிப் பாரஞ்சித் நினச்சதுனால தங்கலான் படம். ஏன் பாரஞ்சித் எனக்கு இன்னுமே ரொம்ப பயங்கரமா தெரியுறாருன்னா, அவர் டைரக்டரா ஒரு ஜானர் அணுகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா இவர் இதுல என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபேண்டசி, மேஜிக்கல் ரியலிசம், ஒரு சர்வைவல் த்ரில்லர், நிறைய ஜானர் அணுகி அதை சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் நான் நிறைய பார்த்தப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கேரக்டர் நோட்டபிளா இல்லை அப்படின்னு. என்னைக்குன்னா தெரியுதுன்னா அவங்களோட ரிவ்யூ தான் நோட்டபிளா இல்லை. ஏன்னா அவங்க படத்தையே சரியா பார்க்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். பார்வதி கேரக்டர் அவங்க ரோல் அந்த பீரியட்ல எப்படி இருந்திருப்பாங்களோ பீப்புள், அதை பயங்கரமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஹோம்ஒர்க் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பசுபதி கேரக்டர், ஆனா பசுபதி கேரக்டர் நிறைய பேர் அதை ஒரு காமெடி கேரக்டரா நினைச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா, பசுபதி கேரக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் கோரே. பசுபதி கேரக்டர் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ராமானுஜன்ற ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, பறையர் மக்களுக்கு பூனல் போட்டு விட்டாரு. ஓகேவா? ஸோ அதே தான் இந்த கேரக்டரும் இங்க பண்ணுதுங்க. அவரோட கான்செப்ட் படி பூனல் போட்டா வைகுண்டத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டரா தான் பசுபதி இருக்கு. கதையை சொல்ற முடியாது. அவர் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு போறதுக்கு, ஏன்னா தங்கத்தை வச்சு அவர் பெருமாளுக்கு ஒரு கோயிலை கட்டிடணும் அப்படின்னு அவங்க மக்களுக்காக ஒரு கோயிலை கட்டிடணும் அப்படின்றதான் அவரோட இதுவா இருக்கு. ரொம்ப டீட்டெயிலிங்கான கேரக்டருங்க பசுபதி. நீங்க இதுக்கப்புறம் படம் பார்க்க போறீங்கன்னா நீங்க பசுபதி கேரக்டரை ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணும். மாளவிகா ஆரத்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்றது நம்ம எல்லாரும் தெரியும். இந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த ஆரத்தியை பத்தின ஒரு ரிசர்ச் நானும் பண்ணேன். அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு பூதம், ஒரு கற்பனை கேரக்டரா தான் இருந்திருக்கு. இங்க பாரு, இப்போ ஒரு புதையல் இருக்குன்னா அதை காக்குறதுக்கு ஒரு பூதமோ அதை சுத்தி ஒரு சாத்தானோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்படின்றத பாம்புலாம் அந்த படத்துல விளையாடி இருக்கு. பாம்பு நீ வேற. இந்த மாளவிகா கேரக்டருக்கு அவங்க தான் படத்துல வில்லியே. ஆனா நீ நல்லா பார்த்தனா அவங்க இல்ல வில்லி. அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்க தான் வில்லின்ற மாதிரி நமக்கு தெரியும். எல்லாத்தையும் இங்கே ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு. ரஞ்சித் அவர் நிறைய இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, நான் காலா கபாடி பண்ண பீரியட்லேயே கேஜிஎஃப்ல என் டீம் அனுப்பி இதுக்கான ரிசர்ச் அப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு. ரஞ்சித் படம்னாலே ரொம்ப ரிசர்ச் இருக்கும் படத்துல. அதே மாதிரி நிறைய புக்ஸோட ரெஃபரன்ஸும் இருக்கும். நான் தெரியாதனமா இப்போ ரீசெண்ட் டைம்ல பிராமண போஜனமும் சட்டிசோறும்னு ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கோட தாக்கம் தான் இந்த படத்தை எனக்கு நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த புக்கில் சிதம்பரத்தில் இருக்கிற கோயில், இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்கிற விஷயத்த கலெக்ட் பண்ணி அந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? இந்த படத்தில் ஏன் இந்த படம் அதோட என்னால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதுன்னா, அந்த காலத்தில் இந்த மக்கள்கிட்ட இருந்து அவங்களோட நிலம் எப்படி பறிக்கப்பட்டது, அந்த நிலத்தில் எப்படி கோயில் வந்தது. அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு அரசர் ஒரு தப்பு பண்ணுறாருன்னா, பிராமண மக்கள் கிட்ட போயிட்டு அவர் வரிக்கு ஒரு விருந்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது அந்த காலத்துல ஒரு நடைமுறையா இருந்திருக்கு. அதெல்லாம் இந்த படத்தோட நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. சிம்பிளா சொல்லணும்னா, சாமானிய மனிதன் கிட்ட இருந்து அவனோட நிலத்தை எப்படி பறிச்சுக்கிறாங்கன்றத நான் இந்த புக்ல நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். அதனால எனக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் தங்கலான்ல ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அவர் எதை ரெஃபர் பண்ணி எடுத்தாருன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த படம் பாரஞ்சித் எடுத்துட்டாரு, அந்த கேஸ்டிசமா பேசுவாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாரையுமே தலையிலேயே தட்டுங்க. அது தப்பு. இது முந்தைய காலத்துல இருந்த தமிழ் கூடிய பத்தின ஒரு படம் தான். இதுல கேஸ்டிசம்லாம் பாரஞ்சித்து பேசவே இல்லை. என்னன்னா, ஒரு சாமானிய மனிதனுக்கு அவனுக்கு தேவையானது அவனுக்கான நிலம். ஒரு ஜமீன்தாரோட சூழ்ச்சி, இந்த ராஜாக்களோட சூழ்ச்சினால அவனை கடனாளியா ஆக்கி அவன் நிலத்தை அவங்க இருந்து எழுதி வாங்குற ஒரு ட்ரிக் அந்த காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓப்பனாவே உடைச்சிட்டாங்க இந்த படத்துல. அதே மாதிரி அன்டச்சபிள்ஸ் இந்த ஜமீன்தார் கீழே இருக்கிற இந்த கணக்கு புள்ள இவங்கலாம் இவங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நாயோட ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல இவங்களாம் அப்படிதான் இருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தியன் பீப்புள் எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இதுல ஒரு சீனாவே இருக்கும். நான் எந்த சீன் சொல்றேன்னு உங்களுக்கு பாக்குறப்பே கண்டிப்பா புரிஞ்சிடும். எனக்கு இந்த படத்துல அவங்க செய்யற வேலைக்கான ஒரு காசும் கிடைக்காது, ஒரு ஊதியமே கிடைக்காது. அப்படின்றப்போ ஒரு கூட்டத்துல எல்லாருமே மாறணுன்றது அவசியம் இல்லை.
ஒரு கூட்டத்துல ஒருத்த மாறினாலே அந்த கூட்டமே மாறிடும்ன்றது தான் இந்த படத்தோட மெயின். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு அம்பேத்கர் ஐயாவோட ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு அடிமைக்கு முதலில் அவன் அடிமை என்பதை உணர்த்து, பின்பு அவனே கிளர்ந்து எழுவான்ற ஒரு கோட் ஒன்று இருக்கு. அந்த கோட்டு எனக்கு இந்த படத்துல நிறைய இடத்துல தெரிஞ்சுது. கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அதாவது நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறோம்னு வச்சுக்கேன், சீனு லொகேஷன் இதெல்லாம் போடுறப்போ டே இன்டீரியர், டே எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு, நைட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளேல அப்படிதான் எழுதுவோம். ஏன்னா வந்து இந்த சீன் எங்கே நடக்க போகுது ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை நான் சொல்லலை, நீங்களே போய் பாருங்க. இந்த படத்தில் வந்து இந்த கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் புரியுற மாதிரியா? சரி, இன்னைக்கு என்ன நாள்? இண்டிபெண்டன்ட் டே, சுதந்திர நாள். கரெக்டா? எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ட்ரெயின் விட்டாங்க. ஆனா நீ எல்லார்கிட்டயும் போய் கேட்டு பாரு, எங்க ஒர்க் பண்றேன்னு. we are working for foreign countries, we are working for Australian countries, we get 5 lakh per annum, we get 6 lakh per annumனு வெளிநாட்டு ஆளுங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சுதந்திர நாள்? இங்க நீ உட்காந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க வேலை செய்யற, ஆனா இங்க உட்காந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்டேட்டஸ் போடுற. இது உனக்கு புரியுதா? புரியுது. இதுவே மாடர்ன் உலகத்துல இப்படி இருக்கு, அந்த டைம்ல இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஓகே. ஒருத்தனை உன் வசப்படுத்தணும்னா நீ அவனை எப்படி மயக்கணும்? பொண்ணாலேயோ உன் பேச்சாலேயோ மயக்கணும்ல. இப்போ மயங்கினால தானே அதே பெருமையாக போடுறாங்க, ஒர்க்கிங் ஃபார் ஐடி கம்பெனி. அதுதாங்க போகிறோம். இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிக்கோ மல்டிநேஷனல் கம்பெனிக்கோ ஒர்க் பண்ணுறதா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. இது உன் இடம் உன் நிலன்றது உனக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் உனக்கு தங்கலான் படமும் புரியும். இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேக் போன் ஆஃப் தி தங்கலான் என்னன்னு கேட்டா ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் முதற்கொண்டு நமக்கு ரொம்ப யூனிக்கா தெரியுது. ட்ரைபிள் பீப்புள்ஸ் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் இதை யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து நம்மளால உணர முடியுது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல உட்காந்து பாக்குறப்போ நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து ஆர்டினரியா வர இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அப்படின்னு. இது வந்து ரொம்ப நோட்டபுளான விஷயம். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்காக எடுக்கல. ரஞ்சித் வந்து ஸ்கிரிப்டடா எழுதுறப்பயே இதுக்கு வந்து இங்க இருக்கிற சர்டன் பீப்புள்ஸை வந்து பூர்த்தி பண்ணணுன்றத கான்செப்டாவே வச்சுக்கலன்றத நான் ரொம்ப உண்மையா நம்புறேன். ஏன்னா அந்த மாதிரி நினைச்சிட்டாருன்னா இந்த மாதிரி ஒரு படம் வராது கண்டிப்பா. இது வந்து ஒரு வேர்ல்டு வைட்ல ஒரு இன்டர்நேஷனல் படம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபேண்டசி மேஜிக்கல் ரியலிசம்லாம் வந்து இன்னாரிட்டோ, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இன்னாரிட்டோ பத்தி. இன்னாரிட்டோ இவங்களாம் தான் வந்து டச் பண்ண ஒரு கான்செப்ட். அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும், டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அந்த ஒரு ஜானர்ல. பட் ஆனா வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியா ரஞ்சித் வந்து இதில் ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தை படத்தையே சொல்லிடுறீங்க ஃபுல்லா? சொல்லு. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. என்னது? எதுக்கு உங்களுக்கு சியான் விக்ரம் இருக்கும்? ஆமா, தேங்க்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. எனக்கு வந்து சியான் விக்ரம் மேல ரொம்ப பெரிய ஒரு கோவம் இருக்கு. என்ன கோவம்னா, நீங்க தமிழ் சினிமாவில் என்னங்க பண்றீங்க? உங்களுக்கு ஏங்க இந்த தமிழ் சினிமா? தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்து ஃபாரின் போயிடுங்க, ஹாலிவுட் போயிடுங்க, இங்க இருக்காதீங்க. நீங்க இங்க எவ்வளவுதான் உயிரை கொடுத்து படம் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. கரெக்ட். நான் வந்து ரெவனன்ட் படம் பார்த்துருக்கேங்க. ரெவனன்ட் படம் டிகாப்ரியோ சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அவருக்கு ஆஸ்கார் கிடைக்கலன்னு அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கமே இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அவருக்கு ஆஸ்கார் கிடைச்ச படம் ரெவனன்ட் ஏன் கிடைச்சதுன்னா அவரோட ஆக்டிங் கிடைச்சி. நான் சொல்றேன், ரெவனன்ட்டோட தங்கலான்ல விக்ரமோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ரெவனன்ட் படம் பார்த்தவங்களுக்கும் தங்கலான் படம் பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பா இது புரியும் நான் நம்புறேன். நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்காதீங்க, நீங்க வந்து ஹாலிவுட் எங்கன்னா போயிடுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ்ல ஜஸ்ட் லைக்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், நீங்க இதுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. உங்களோட ஆக்டிங்கை ரசிக்கிறதுக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்தியாவிலே யாருமே வந்து உங்க ஆக்டிங்கை வந்து விமர்சனம் பண்றதுக்கே வந்து ரைட் சைடு இருந்தாங்க நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த படத்துல எல்லாமே வந்து பாசிட்டிவ் தானா? இவ்வளவு ரெஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்களா, இந்த படத்துல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் பட்டுது. என்னன்னா, அவங்களுக்கு வந்து அடிபடுதுல, அந்த அடிபட்டதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு மேக்கப்ல காட்டலையோ. விக்ரம் அவரோட பையனுக்கு அடிபட்டிருக்கும் கண்ணுல, அதெல்லாம் வந்து கிளியரா எனக்கு பாக்குறப்போ வந்து ரொம்ப தெரிஞ்சிருச்சு. அது வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க அது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இது வேணா டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த படம் ஒரு டைம் பார்த்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணுற அளவுக்கான படம் கிடையாது. இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுனாலே இந்த படத்தை நிறைய டைம் பார்க்கணும். ஆனால் நாங்கள் ஒரு வீடியோக்காக அதாவது சமாளிக்கிறோம்.
அதுதான் இருக்கிற சீன்ஸ்லாம் எனக்கு வந்து இன்னுமே வந்து இப்போ கூட வந்து அந்த படம் பார்க்கணும் தாக்கம் தான் இருக்குது. 1001 மாதிரி தங்கலானையும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி ரஞ்சித் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் எடுப்பார் அப்படின்னு விட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ் சினிமா லவ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா, நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு பெரிய துரோகம் பண்ணுறீங்க. இந்த படத்தில் இன்னும் என்னென்ன மிஸ்ட்ரிஸ் இருக்குது, என்னென்ன டீட்டெயிலிங் இருக்குன்றத 10 டைம் மேலே பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அம்புட்டு தான்.